ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ மொபைலில் கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்திருப்போம், இல்லை வீடியோ எடுத்திருப்போம், இல்லை செல்ஃபி எடுத்து நார்மலாக நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, அதை எப்படி ப்ராப்பராக எடுக்கணும், அதை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட ஹை குவாலிட்டி ஆன க்ராசரிஸ் கம்மியான விலையில் கிடைக்குது. இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேமராவை ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு இதில் போய் செட்டிங்ஸில் போவோம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கேன், அதை ஆன் பண்ணிக்குவோம். சில பேருக்கு இது உங்களுக்கு சாதாரணமாக ஆன் ஆகாது. அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது சொல்கிறேன். இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது மற்றதில் இருந்துச்சுன்னா ஆன் ஆகாது. இதை மற்றதில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரிஜினலுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் ஆன் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகும். இப்போ இது ஆனில் இருக்குது எனக்கு, அதனால் நான் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒரு டீன்னு ஒரு சிம்பிள் வருதுங்க இல்லையா, அதுதான் நமக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்கேனுங்கிறது ஆப்ஷன்ஸ் வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது செட்டிங்ஸ் இதாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வருதா, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கிட்டோம்னா இது சேவ் ஆகிடும். இது இல்லாமல் இதுலேயே நமக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பேஜில் நமக்கு 2-3 பேராகிராஃப் மட்டும்தான் தேவை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இதுலேயே கிளிக் பண்ணோன்னு வச்சுங்களேன். கிளிக் பண்ணோம்னா இந்த இது வருதுங்களா, இது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில். இதுவும் வரல அப்படின்னா நமக்கு சில பேர்த்துக்கு இந்த ஆப்ஷனே இருக்காது மொபைலில். இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கூகுள் ட்ரைவை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிங்கன்னா நியூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் நிறையா இருக்கும், கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் ஸ்டோர், ஷீட்ஸு, ஸ்கேன் இருக்கு இல்லையா, ஸ்கேனை மட்டும் நம்ம ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கேப்சர் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், இதுவாகவே நமக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். இதில் நமக்கு இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. இதே ஒரே பிடிஎஃப்பில் நமக்கு 2-3 பேஜ் ஆட் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணி 2-3 இதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது சேவ் கொடுக்கும்போது ஆப்ஷன்ஸ் கேட்கும். என்னோடய இதில் பிடிஎஃப் மட்டும்தான் இருக்குது. சில இதில் ஜேபிஜி கூட இருக்கும். ஜேபிஜி ஃபைலாக கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இதில் போய் நம்ம பிடிஎஃப்பில் ஃபைலை போய் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.